சினிமாவில் இவரை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கனவுல இருக்காரா? ரஜினி சாரை வச்சு படம் பண்ண நான் டைரக்டர் ஆகணும் வந்தேன் சார். நான் ஆயிட்டேன் சார். ஆமா. பாரதிராஜா சார் மாதிரியே நேட்டிவிட்டி படங்கள் பண்ணணும். ஆனால் அவர் மாதிரியா பண்ணல சார். அது வந்து நான் ஒரு கமர்ஷியலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் மாதிரியா பண்ண நினச்சி எனக்கு அமையலை. பட்டு அந்த இது எனக்கு ஆண்டவன் அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டான் சார். நான் யாரை நினச்சி பிடிமண்ணா பிடிச்சி இந்த முத்துக்கால படத்தில் மூக்கையா நினச்சி தான் நான் வந்து இந்த சிலம்பு கற்றுக்கிறதுக்கு பிடிமண்ணு பிடிச்சேன்னு கார்த்தி சார் சொல்லுவாரோ, அதுமாதிரி பாரதிராஜாங்க அந்த ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தை வச்சு தான் சார் நான் வந்து டைரக்டராக வந்தேன். என் ஆண்டவன் முன்னியத்தில் ஆகி நான் என்ன பேட்டர்னில் சினிமா எடுக்குங்கிறத கமர்ஷியல் படம்னா நான் அதை மாறிடுச்சு சார். சூழல்கள் வந்து மாற்றிடுச்சு என்ன. பட் நேட்டிவிட்டி படங்கள் தான் சார் பண்ணேன். அதெல்லாம் கிடச்சி சார். நான் இவங்களுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சார். நான் வந்து கொம்பன் வந்து கமல் சாரை வச்சு 60 வயசு கிழவன் அப்படி தான் சார் பண்ணேன். அது அமையலை சார். அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து எனக்கு இல்லை சார். ஞானவேல் சார் கேட்டார், ரஜினி சார் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் ஞானவேல் சார்கிட்ட சொன்னேன். ஞானவேல் சாருக்கு கமல் சார் டேட் இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், சார் கமல் சார் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அது வந்து ஏன்னா லைவ் படத்தில் ரஜினி சாரை வந்து நம்ம அடாப்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு இதாக இருக்கும். ஸோ வந்து அப்புறம் இப்போ ஒரு லைவ் படத்தில் ரஜினி சார் அடாப்ட் பண்ணி இப்போ ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் சார். அப்படியா? ஆமாம், பண்ணியிருக்கேன். அது எப்படி அமைய போகுதுன்னு தெரியல சார். நான் இதுவரையும் முயற்சி பண்ணுறதுன்னு பண்ண பார்த்தா எப்படி இப்போ சார் வந்து பிஸியாக இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய ரசிகர் நான். அவர் இதுவரையே வந்து நான் கைத்தட்டி இருக்கிறேன், அவருக்காண்டி சூடம் ஏற்றிருக்கிறேன், தேங்காய் உடைச்சிருக்கிறேன், போஸ்டர் அடிச்சிருக்கிறேன், லாட்டி டிக்கெட் வாங்கி கிழிச்சு போட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறேன், சட்டையை சுற்றிருக்கிறேன். எல்லாம் ஒரு ரசிகனாக இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதை நான் 85, 90 பண்ணியிருக்கிறேன். ஆனால் அவர் சாரை வச்சு படம் பண்ணுங்கிற ஆசை ஆரம்பத்தில் வரலை. இப்போ பண்ணுனா எப்படி பண்ணும் ரஜினி சாருக்கு படம் பண்ணா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார். நம்ம ஒரு ஒரு அழகான இதில் ஒரு ஒரு இது இருக்கணும், மாஸ் இருக்கணும், கமர்ஷியல் இருக்கணும். ஆனால் நம்ம ஒரு அழகான அதுக்குள்ளே ஒரு கதை இருக்கணும், ரொம்ப ஒரு ஈஸி ஒரு நல்ல எலிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு ஒரு கதை பிடிச்சிருக்கேன் சார். அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணி போச்சு சார். அது என்னடானா கரெக்டாக இப்போ சார் வந்து இங்கே போகிறப்போ கமிட் ஆகிடுது சார். நான் சன் டிவியில் கூட கேட்டேன் செம்மீன் சார்கிட்ட, சார் ரஜினி சாருக்கு கதை சொல்லணும் சார், எனக்கு ஒன்று இது பண்ணுங்க அப்படின்னு. இப்போ செம்மீன் சார் சொன்னார், இருங்க நெல்சன் ஒருத்தர் கதை சொல்லியிருக்கிறாரு, அதை நம்ம பார்ப்போம், அது சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா நான் உங்களை அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஓகே ஆயிடுச்சு சார். ஸோ இப்படி ஆச்சு, சரி ஓகே அப்படின்ட்டு